வேறு யாராவது கருத்து சொல்லணும்னா வந்து சொல்லலாம். வேலு சார் அடுத்து வேலு அவர்கள் பேசுவார்கள். இல்லை எதுக்கும் அரசாங்கத்துக்கு கேட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மனு கொடுக்க போகிறோம். அதுக்காக வந்திருக்கிறோம். ஏற்கனவே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நம்ம வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம். நீங்கள் காய்ச்சல் வரன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இங்கே வந்திருக்கிறோன்னா நம்ம வந்து உள்ளாட்சி அமைப்புகள்லாம் வந்து வர டிசம்பர் மாதம் வந்து கலைச்சிட்டு ஏற்கனவே 27 மாவட்டங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டதாக இருக்கிறது. அதோடு சேர்த்து நம்மளையும் சேர்த்து இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்திடலான்னு சொல்லிட்டு அரசாங்கம் திட்டமிடுவதாக நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தி வந்து ஊடகங்கள் வாயிலாகவும் நியூஸ் பேப்பர் வாயிலாகவும் வாட்ஸ்அப் போன்ற அந்த வலைதளங்கள் மூலமாகவும் வந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் வந்து உறுதிப்படுத்தணும். நம்முடைய வந்து ஜெயிச்சு நம்ம வந்து பதவிக்கு வந்திருக்கிறோம். அந்த பதவி காலம் வந்து 5 வருடங்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நாம் வந்து கலெக்டர்கிட்ட முதலாவதாக வந்து ஒரு மனு கொடுக்கலான்னு இருக்கோம். அந்த மனுவில் என்ன இருக்குதுன்னா 5 வருடங்களுக்கு வந்து சாதாரண தேர்தல் நடத்தி எங்களை வந்து ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி பிரதிநிதிகளாக எங்களுக்கு அதனால் நம்ம எல்லாரும் வீடு கிட்ட போகிறோம். போயிட்டு நம்முடைய கோரிக்கை மனு வந்து வீடு கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம். எப்போ வந்து அரசாங்கம் வந்து இந்த 7-9 மாவட்டத்தை வந்து உள்ளாட்சிகளை கலைத்து விட்டு தேர்தல் நடத்தலாம் என்று உத்தரவு இருக்கிறதோ அடுத்த நாளே நாம் வந்து நீதிமன்றத்தில் சென்று தடையாணை வாங்க வேண்டும் என்பது நம்ம அனைவருடைய கருத்தாக இருக்கிறது. இதில் எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த 9 மாவட்ட பிரதிநிதிகளும் இதுதான் விரும்புகிறார்கள், இதுதான் வந்து முன்னெடுக்கிறார்கள். மாவட்ட அளவில் மாநில அளவிலான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யப்பட்டு சென்னையில் நடத்தப்பட்டது. அந்த சென்னையில் கூட வந்து இதே முடிவு தான் எடுக்கப்பட்டது. எப்பொழுது வந்து கலைக்கப் போகிறோம் என்ற வந்து செய்தி வந்ததோ அரசாங்கத்தில் அதிகாரப்பூர்வமான தகவல் வந்த பிறகு உடனே நீதிமன்றத்தில் நாடலாம் என்று வந்து முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அதற்கான ஒரு முன்னெடுப்பாக இப்பொழுது அந்த கோரிக்கை மனு கொடுக்க வந்திருக்கிறோம். நாங்கள் எலெக்ஷன் 5 வருட காலம் பதவி இருக்குன்னு சொல்லி நான் நம்பிதான் இடஒதுக்கீடும் அதே மாதிரி பின்பற்றணும். ஏன்னா 10 வருஷத்துக்கு அரசாங்கம் கோர்ட்டு டைரக்ஷனில் 2 வருஷம் தான் அது 2 வருஷம் தான் இருக்குது. அதையும் அரசாங்கம் முறையாக அந்த வர சட்டம் நன்றி. ப்ராப்பர் கவர்மெண்ட் ஆர்டரோ இல்லாமல் நான் எதையும் சொல்லக்கூடாது. புதிய தலைமுறையில் ஒரு நியூஸ் வந்திருக்கு மேடம். உள்ளாட்சி மறுவரையறை பண்ணி இந்த 9 மாவட்ட தலைவர்களோட பதவியை வந்து பறிக்கிறது வந்து சரியா இல்லைன்றதுனால நாங்கள் வந்திருக்கோம். அப்படி அது சரியா இல்லைன்னா நாங்கள் சட்டப்படி மேல்முறையீடு செய்வோம், உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்றது நாடகத்தை கண்டிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியும். நன்றி.